குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 19th டே நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்து மணாலியில் இருக்கோம். இப்போ அட்டல் டனலுடைய நார்த் போர்ட்டலில் சவுத்தில் இருந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம நேற்று வந்து ரைட் சைடில் ரொட்டாங்கில் போனோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் மணாலி டு லே வந்து நம்ம அடுத்த பயணத்தை நம்ம என்ன செய்வோம் தொடங்கலாம்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த அட்டல் டனலே ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. பிகாஸ் என்னென்னா இந்த லோக்கல் பீப்புள் இந்த சைடும் அந்த சைடும் டனலுக்கு அந்த சைடு இந்த சைடு உள்ள பீப்புள் யூஸ் பண்ணுறதை விட யூபி, மாப்பி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தரகாண்டு இந்த மாதிரி நிறைய டூரிசம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த டனலை பார்க்கறதுக்குனே கார் எடுத்துகிட்டு வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் லோக்கல் பீப்புள் வந்து யூசேஜ் ரொம்ப கம்மி. அதனால இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. நேற்று சொன்னோம் இல்லையா, உள்ள ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து கம்மியாக இருக்குன்னு. ஆனால் அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பாருங்கள், வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. டாப்பில் ரைட்டில் வந்து எவ்ரி 500 மீட்டர்ஸில் வந்து எக்ஸிஸ்டிங் கேட் வச்சுருக்காங்க. அதாவது ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அப்படியே என்ன செஞ்சிடலாம், மேலே ஏறி ஓடிடலாம் அப்படின்னு. அவ்வளோ மார்வலஸாக இந்த 10 கிலோமீட்டரு மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மணாலி டு லே இந்த வே சூஸ் பண்ணியிருக்கோம். அல்டர்னேட்டிவ் வந்து ஸ்ரீநகர் வழியாக நம்ம போகிறது. சப்போஸ் இது வரைக்கும் நமக்கு வந்து நேற்று தார்ச்சா வரைக்கும் மேப்பில் காமிச்சு, இன்னைக்கு வந்து ஜிங் பார் அப்படிங்கிற ஒரு இடத்துல காமிக்குது. ஒரு வேளை அது ஸ்னோலாம் கிளியர் பண்ணி ரோடு கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம லே வரைக்கும் போகலாம். இல்லைன்னா மத்தியானம் அங்கே போகிற இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம ஸ்ரீநகர் வழியாக போவோம். அப்படி இல்லைன்னா மணாலி லே வழி அந்த ரோட்லேயே வந்து ட்ராவல் பண்ணுவோம். நம்ம இப்போ பயணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் வழியாக தான் கிராஸ் பண்ணுவோம். ரைட் சைடு வந்து ரொட்டாங்கில் 22 கிலோ. இப்போ நம்ம அந்த வழியாக தான் லே ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். பட் வந்து ஜிங் பார் வழிய வரைக்கும் தான் நமக்கு மேப் காட்டுது, அதுக்கு மேலே காட்டலை. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம போக முடியுமான்னு பார்த்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகி ஸ்ரீநகர் வழியாக வந்துடும். இதுதான் வந்து இப்போ இதுதான் வந்து டோல்கேட்டு. இவங்க வந்து ஃபாஸ்டாக் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லோக்கல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு காசு வாங்குறாங்க. காருக்கு 200 நம்மள மாதிரி எஸ்யூபி 4x4னா வந்து 300. கேட்டேன், லே வரைக்கும் போகலாம், ரோடு ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறானுங்க. உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறானுங்களான்னு தெரியல. பட் வந்து நம்ம போகிற வரைக்கும் போவோம். போகிற வழியில் ஏதாவது மத்தியான சாப்பாடை சமைச்சு சாப்பிட முடியுமான்னு பார்த்துட்டு வந்து போக முடியலன்னா திரும்ப என்ன செய்வோம், ரிட்டர்ன் ஆகும். வந்து நம்ம லே டு மணாலி போகிற வழியில் சிசு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், ரொம்ப ஸ்மால் வில்லேஜ். பட் ஆனால் வந்து பிஆர்ஓ மட்டும்தான் வந்து இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. பெரிய அளவில் மக்கள் வந்து இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. சின்ன ஒரு இதுதான் இருக்குது, லெஃப்ட் ரைட் காட்டு மரங்கள் தான் இருக்குது. பெருசாக வந்து ஒன்றும் இல்லை. உள்ளுக்குள்ளே வந்து மக்கள் பெருசாக இல்லை. ஒரு அதிகபட்சம் ஒரு 7லேருந்து 10 வீடு இருக்கும், அவ்வளோதான். லெஃப்டில் பாருங்கள், அந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதோ வச்சுருக்கிறாங்க சின்னதாக. இதில் ஒரு டூரிசம் ஸ்பாட்டு, அவ்வளோதான், பெருசாக இல்லை. இந்த ஆறு ஓடி வர்ற இடத்துல வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி லேக் மாதிரி வச்சு போட்டிங் அது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க சிசு. இது ஒரு டூரிசம் ஸ்பாட்டு. போகிற வழியில் வந்து நிறைய வில்லேஜை இப்படி தான் டூரிசம் ஸ்பாட்டாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம அங்கங்கே என்ன செய்வோம், ஆன் தி வே டிரைவிங்லேயே நம்ம எடுப்போம். இதாங்க சிசு வில்லேஜ். இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இந்த சிசு வில்லேஜ். இதிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு உள்ள வீடுகள் தான். இங்கே ஹோம் ஸ்டே இருக்குது. மற்றவனான இது எல்லாமே டூரிசம் ஸ்பாட் தான். பெருசாக வந்து மக்கள் வசிக்கிற மாதிரி வந்து இல்லை இந்த சைடு காட்டு. பட் வந்து ஸ்னோவை என்ஜாய் பண்ண வர்றவங்க, அந்த லே டு மணாலி வயா போகிறவங்க வேணால் இந்த இதில் தங்கிக்கிறலாம் போல். அந்த மாதிரி இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. மற்றபடி வந்து பெருசாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் பீப்புள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கம்மி தான் போல தெரியுது. பாருங்கள், ஸ்லைடிங் ராக் மாதிரி அந்த நம்ம மண் மதிலில் கல் வச்சு பூசின மாதிரி வந்து மண் சுவரில் கல் வச்சு பூசின மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ வெயிலில் கொஞ்சம் பிடிச்சிட்ருக்கு. மழையில் அடிக்கடி வந்து இது ஸ்லைடிங் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் காங்கிரீட்டு ஸ்டீல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஆற்றுல. இந்த லெஃப்ட் சைடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஒரு பாலம் போடுறதுக்காக.
அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஸ்லோ தான். நம்ம இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரோட் கனெக்டிவிட்டி பண்ணால் டூரிசம் டெவலப்மெண்ட் இன்னும் எக்ஸ்பெக்ட் ஆகும். ஏன்னா இப்போல்லாம் டூரிசம் அவேர்னஸ் வந்து பீப்புள்ஸ்கிட்ட வந்துருச்சு. வெளியில் சுற்றி போகணும், எல்லா இடங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனோட வந்துட்டாங்க. பட் அதுக்கு தகுந்தாப்புல கவர்மெண்ட்டும் வந்து கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் அந்த ஹில்லில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பனி பெஞ்சிருக்குது இந்த இதில் மவுண்டெயினில். இப்போ தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 டிகிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் தெரியுது, மேலே வந்து பனியும் தெரியுது. ஃப்ரெஷ் ஸ்னோ வந்து மேலே தான் இருக்குது. அதுக்கு வந்து மே மாதம்னால அந்த சீசன் முடிகிற காலகட்டங்கள்னால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மணாலியிலேருந்து தார்ச்சா வந்திருக்கோம். ஒரு தார்ச்சா செக் போஸ்ட்டு. இங்கேருந்து நம்ம லேக்கு போகலாம். ஒரு ரூட்டு க்ளோஸ்டு, இன்னொரு ரூட்டு வந்து ஜான்சகர் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்குது. இப்போ எங்கே என்ன பிரச்சனைனா, தார்ச்சா செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே 1 மணிக்கு வரணும்னு சொல்லி நமக்கு தெரியாது. அட்டல் டனல்லேருந்து டோலுக்கு கேட்குறவன் என்ன செய்கிறான்னா, அவன் சொல்லலை 1 மணிக்குள்ளே நீ கிராஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே வந்தால் 9 மணிக்கு தான் போக முடியும். 9 to 1 PM 1 AM 9 AM to 1 PM ட்டாங்க. சரி, ஓகே. சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க பணம் கேட்டாங்க, நம்ம கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிங்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாரு, இதை வந்து இந்த பிளாக் ஃபில்மை வந்து செக் பண்ணுறாரு. ஓகே, நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன், ஆர்சிவி எல்லாத்தையும் கொடுத்துட்டா இதில் உள்ள வந்து பார்க்க முடியல அப்படின்றாரு. ஒரு 4 பேர் கேட்டார், பார்க்க முடியுங்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க, கொஞ்சம் வாங்க. அவங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்கள். இது உள்ளே பார்க்க முடியுதா? உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்கள். உள்ளே என்ன இருக்குது? பேக் இருக்குது, பேகு கட்டப்பை இருக்குன்னு அவரே சொல்கிறார். ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேயா? இது ஆர்டிஓ பெர்மிட்டட், தமிழ்நாடு ஆர்டிஓ பெர்மிட்டட். இட்ஸ் a below 30%, 20% ஸ்டிக்கர். அன்வான்டா இந்த இங்கே உள்ள ஹெட் கான்ஸ்டபிள் என்ன செய்கிறாரு, தட் இஸ் அ பியூர்லி போலீஸ் எக்ஸஸ். நான் வந்து ஒரு அட்வொகேட், இது தெரிஞ்சு தான் நம்ம ஆர்டிஓ பெர்மிட்டட்னு ஒட்டியிருக்கோம். சன் ஃபிலிம் கிளாஸ் ஓட்டுறது பெர்மிட்டட். வித்தின் 20%, அவங்க 60% சொல்லி என்கிட்ட காசு கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்ட்டேன். உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஃபைன் போடுறாரு. அந்த ஃபைனையும் வந்து ஆன் ஸ்பாட்டில் கட்டணும்னு சொல்கிறாரு. நான் கட்டலை. நான் சொல்லிட்டேன், நான் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை அலோவ் பண்ணல. வி ஒபே த ரூல்ஸ். நம்ம என்ன செய்வோம், தார்ச்சாவிலேருந்து திரும்ப போய் ஸ்ரீநகர் வழியாக போகலாம். அப்படி இல்லைன்னா மணாலியில் ஸ்டே பண்ணிவிட்டு 9 o'clock திரும்ப என்ன செய்யலாம், நம்ம இங்கே வரலாம். ஆனால் இவங்க இந்த தார்ச்சா செக் போஸ்ட்டில் பண்ணுறது ரொம்ப அநியாயம். இந்த இமாச்சல் பிரதேசோடைய போலீஸ் வந்து இவரை கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு இவருக்கு சம்மன் கொடுத்து இவருக்கு என்கொயரி பண்ணணும். ஹெட் கான்ஸ்டபிள் மேக்ஸிங் இவர் தான் இங்கே வந்து ரொம்ப அடாவடி பண்ணிகிட்ருக்காரு. இது கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், இது வந்து நமக்கு
வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆர்டிஓ நோட்டீஸ் ஃப்ரம் தார்ச்சா டு மணாலி. இஃப் இட் இஸ் பாசிபிள், மணாலிக்கு காலையில் 9 மணிக்கு வருவோம், மணாலியிலேருந்து 1 மணிக்குள்ள நுழைவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீநகர் வழியாக போயிடும். ஓகே. தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவில் இருந்தும் வந்து இந்த பைக் ரைடர்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க பைக்கில் வந்திருக்காங்க, நம்மளாவது காரில் வந்திருக்கோம். அவங்க பைக்கில் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இந்த தார்ச்சாக்கு அப்புறம் வந்து இந்த 1 மணிக்கு மேலே அலோவ் பண்ணாதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாளைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். பட் இங்கே பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணி ஒன்றா நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்குறோம். நாளைக்கு ஒன்றா கிளம்பிடுவோம். ரெண்டாவது வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி சாப்பிட்டுட்டு நாளைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே ஒன்றா போகலாம். எனக்கு அல்டர்னேட்டிவ் ரூட்டு தான் ஓப்பனில் இருக்குது. அது ஜான்சகர் வழியாக லேக்கு போய் நம்ம சேருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தார்ச்சா செக் போஸ்ட்டில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால நம்ம போனோம், அங்கே அலோவ் பண்ணலை. நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு. பட் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த ஹோட்டலில் வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இந்த ஹோட்டல் நடுவில், அதாவது இதை சுற்றி வந்து பாருங்கள், இந்த பாருங்க, பாருங்க, ஃபுல்லாக மலை. இந்த இது பாருங்க, ஃபுல்லாக மலை. 4 பக்கமும் வந்து சரௌண்டிங் மலை, நடுவில் ஒரு வேலி. அந்த வேலியில் இந்த பள்ளத்தாக்கில் இந்த ஹோட்டல் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ரசிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கெட்டதுலேயும் நல்லது. ஆனாலும் இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணக்கூடிய இது 3வது பிரச்சனை. ஃபஸ்ட்டு பிரச்சனை சாப்பாடு சொதப்பல், 2வது பிரச்சனை நம்ம வந்து சன்ரூஃப் கிளாஸ் உடஞ்சிது, 3வது பிரச்சனை தார்ச்சாவில் செக் போஸ்ட்டில். ஸோ இப்போ நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சப்போஸ் இப்படி ஒரு என்கொயரியை தமிழ்நாட்டிலையோ அல்லது வந்து தார்ச்சாவிலையோ அல்லது நார்த்லேயோ வெஸ்ட்லேயோ ஈஸ்ட்லேயோ நீங்கள் வேறவர் யூஆர் கோயிங், எந்த ஸ்டேட்டில் போலீஸ் உங்களை நிறுத்தி இந்த மாதிரி சன் ஃபில்ம் போட்டது தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஃபைன் கட்டாதீங்க. அப்படி அவங்க போட்டாங்கன்னா நான் கோர்ட்டில் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒபே த ரூல். ஓகே, 1. 2வது, போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது அதுக்கு முன்னாடி இந்த சன் ஃபிலிம் இது இத்தனை பெர்சன்டேஜுங்கிறத அசர்டைன் பண்ணுறது, உறுதி செய்கிறது யார்? அப்போது என்னுடைய வண்டியை நான் கொண்டுட்டு போகிறேன், அது சன் ஃபிலிம் இருக்குது, உள்ளே பார்க்க முடியுமா முடியாதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது அங்கே ஒரு ஆர்டிஓ ரோடு டேக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கணும், மோட்டார் வாகன அதிகாரி இருக்கணும், அவளது பிரேக் இன்ஸ்பெக்டராவது இருக்கணும், அவரோட சேர்ந்து ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இருக்கணும். அந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் என்ன செய்யணும்னா இந்த ஃபில்மை ரிமூவ் பண்ணி அவர் வச்சிருக்கக்கூடிய டெஸ்டிங் மெஷினில் செக் பண்ணி இது எத்தனை பெர்சன்டேஜ் இந்த தின் ஃபில்மு, வெதர் இட் இஸ் பெர்மிட்டட் ஆர் நாட் அப்படிங்கிறத சொல்லணும். இல்லையா வண்டியை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கொண்டுட்டு போய் அந்த ஃபில்மை செக் பண்ணணும். இந்த 2மே இவங்க செக் பண்ணலை. ஸோ இங்கே தான் போலீஸ் எக்ஸஸும் போலீஸ் வயலேஷன் நடந்திருக்கு. இப்போ போலீஸு ரூல்ஸை மீறி இருக்கு. அவருக்கு நான் என்ன செய்கிறேன், இமாச்சல் பிரதேஷ்க்கு உண்டான ஒரு நோட்டீஸை அந்த கான்ஸ்டபிள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த டூர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அனுப்புவோம். 1. 2வது, கோர்ட்டில் நீங்கள் என்ன சேலஞ்ச், இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து இதை உறுதிப்படுத்தினா தான் என்ன செய்ய முடியும், கோர்ட்டில் வந்து இவங்க இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேலே. ஏன்னா சன் ஃபில்ம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து விதின ரூலா இல்லை ரூலை எக்ஸஸாக ப்ரீச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணுறதுக்கு ஆர்டிஓ, பிரேக் இன்ஸ்பெக்டரு, கன்சன்ட் டெக்னீஷியன் வேணும். அந்த டெக்னீஷியன் இல்லாமல் இவங்களால என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அதனால நீங்கள் தயவு செய்து வியூவர்ஸ் வந்து பயப்படாதீங்க. தாராளமாக அதை நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு சம்மன் வந்தபோது தாராளமாக நீங்கள் நோட்டீஸ் அனுப்புங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒட்டுன இடத்துல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, இத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லி. அதோட சேர்த்து என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டுக்கு இப்படி ஒரு பிரீச் ஆஃப் வயலேஷன் நடந்துச்சுன்னு நீங்கள் அனுப்புங்க. தாராளமாக உங்களுக்கு போட்ட சலான் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும்.
நீங்கள் உங்கள் கன்சர்ன்ட் ஆர்டிஓக்கும் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருங்க. இந்த தகவலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது நடந்தது நல்லதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நினைச்சு முடியுது, உங்களுக்கு சொல்ல முடியுது. நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலையை ஒரு தடவை திரும்ப என்ன செய்வோம், சுற்றி பார்த்து இதை ரசிங்க. நாங்களும் இதை ரசிச்சுட்டு காலையில் நம்ம என்ன செய்வோம், லே நோக்கி அல்டர்னேட்டிவ்